ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா வச்சிங்க நட்டு ஷிப்பில் எபிசோட் 227 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போ அந்த ஊர் வரும். ஐயோ ஒரு மனுஷன் அவஸ்தை பண்ணுறான், ஒருத்தராத கண்டுக்கிறாங்களா? திரும்ப மகன் புயலா லைசன்ஸுக்கு நேரமே சரியில்லை, தெரியாமல் இந்த விஷயம் நட்டு அடுத்தா என்னடா நினைச்சுக்கிறீங்க? சேர்த்து அவரு போன இதை நண்டு பிடிக்குது, இவரை பறவை பிடிக்குது. எனக்கு எல்லாம் இந்த சமனிங் மாதிரி தான் தெரியுது, எவ்வளவுதான் இருக்குதுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, ஷிப் ரிப்பேர் பண்ற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, ரொம்ப நன்றி. ராக்லியோட சென்சை இந்த தீவுல தான் மாட்டிக்கிட்டு இருக்காரோ? அது என்ன ராய் விக்கிற ராய் சென்சை சொல்லல. கூட இங்க தான் கண்டிப்பா எங்கயாவது இருக்கணும். எல்லாம் சரிதான், ஆனா அந்த பறவை அவரை சாப்பிட்டுருக்காதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? கடல் மேல மைட்கை எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் கண்டிப்பா பறவைக்கு மட்டும் இரையாக மாட்டான். அப்படின்னா நான் சேஜ் மோடுக்கு போய் அவர் எங்க இருக்காருன்னு தேடி பாக்குறேன். ஒரு நிமிஷம் இரு நருட்டோ. இந்த தீவுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாத. உன்னோட சீக்ரெட் வெப்பன்ஸ் பயன்படுத்தாத. அங்க பாருங்க, இந்த தீவை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். நான் உங்ககிட்ட பேசுறேன். யாருன்னே தெரியல. அவர் திரும்ப வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா? அது வேலைக்காகாது. நாம ரெண்டு பேரும் வேற பக்கமா போய் தேடி பார்க்கலாம். இது எங்கயா போய் தேடுறது? சுத்தி இருக்குது. ஒரு நிமிஷம், நீ நம்ம அடுத்த பேயா உங்களை காயப்படுத்த வரல. வேற தீவிர ஆளுங்களை பார்த்தாலே பேயா இல்லை மனுஷனானே இப்போ தெரிய மாட்டேங்குது. அவன் எங்க போனா? நெஞ்சாசியா ஏமாத்துறியா? அவ்வளோ பெரிய ஆளா நண்டு. நண்டா? ஐயோ, இது ஸ்பைடரியா? ஓடுது. கண்டிப்பா சாமனிங் தான். எவ்வளோ பசு? அவ்வளோதான், நெத்திலே குத்திட்டாரு. இவ்வளவு பெரிய ஸ்பைடரை நான் பார்த்ததே கிடையாது. இன்னொரு வழி. ஆமா, சொல்லல அவனுக்கு பார்க்குற மாதிரி. இது என்ன ஆட்டோக்கு உரைச்சி உலகத்துல இருந்து வருது போல. பரவாயில்லையே. எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கதான் போனீங்க எல்லாரும்? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பெரிய பாம்பு கூட நான் சண்டை போட்டிருக்கேன். ஞாபகம் இருக்கு. ஒரோச்சி மாறுவோட சமநிலை அனுபவம். அவனை ஞாபகம் இல்லாமல் இருக்குமா? ஒரு பாம்பை பார்த்தா ஞாபகம் வரும். இதுதான் நம்ம காய்ச்சல் திரும்பி போச்சு. அதை ஃபாலோ பண்ணும். மைட்கையை தூக்கிட்டு போனதும் இதேதான். நில்லுன்னா நின்றுடுமா? என்ன டைனோசர் காலத்துக்கு வந்துட்டோமாடா. ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என் நண்பனை நீங்க பாத்தீங்களா?
எங்கேயோ கூட்டு போகுது. இது பாரு, இது பேய் வீடுதாயா? இது நார்மல் வீடு மாதிரி இல்லை. அத்தா இப்படி அனுப்ப எங்களை விட்டு பிரிஞ்சு போன ஒரு நண்பனை தேடி நாங்க வந்திருக்கோம். அவனை பத்தி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அப்படியே உங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். உட்காருமா. இது என்னது? என்ன பார்த்தனே போ நீட்டு இருக்கிறேன். சமணி ஜூட்சுவை பத்தின ஆராய்ச்சியா? உருவாக்குறதுல புது முன்னேற்றங்கள். எனக்கு புரியல. நல்லா பேசாதா? ஒரு சமனிங் அனிமலை கண்டுபிடிச்சிருக்கோம். சினோபிகள் சமனிங் பண்றதுக்கான நிறைய உயிரினங்கள் இந்த தீவுல வாழ்ந்துகிட்டு ஆராய்ச்சி பண்ணணுங்கிறதுக்காக தான் முதல்ல நாங்க இந்த தீவுக்கு வந்தோம். சமன் பண்ண அனிமல்ஸ் தேவைன்னு சினோபிகள் கேட்டுக்கிட்டதுனால நாங்க அதுங்களை பிடிக்க ஆரம்பிச்சோம். அனிமல்ஸோட தேவை அதிகரிச்சதுனால சமனிங் அனிமல்ஸோட தரத்தை உயர்த்துறதுக்காக நாங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம். கிராஸ் பிரீடிங் மூலமா நிறைய உயிரினங்களை நாங்க உருவாக்க ஆரம்பிச்சோம். எல்லாம் கிராஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மனிதர்களோட ஆசை அடங்கல. அல்டிமேட் சம்மனிங் அனிமல்ஸ் நாங்க தேட ஆரம்பிச்சோம். எதுவுமே கிடைக்காததுனால உருவாக்க இந்த ஆரம்பிச்சோம். டாக் கொடுமை பத்துனுறாங்க அந்த மாதிரி. ஆனா அல்டிமேட் சம்மனிங் அனிமல்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றது? பிரச்சனை என்னன்னா அதை கட்டுப்படுத்த ஒரு ஸ்பெஷல் சீலிங் ஜூட்ஸு தேவைப்படுது. இல்ல ஜின்சுரிக்கி மாதிரி சக்தி வாய்ந்த வேற ஏதாவது ஒண்ணு தேவைப்பட்டது. அந்த கிராமத்துல உயிர் தப்பிச்ச ஒருத்த மட்டும் கிடைச்சா போதும். என்னது ஜின்சுரிக்கியா? இது என்ன இடம்னு சொல்லுங்க. இதுக்காகவே ஒரு ஊரை நாசம் பண்ணி வச்சுக்கிறாங்க. வா போலாம். ஓகே. கூடா? முத்தம் ஐயா என்ன பண்ணுவீங்க? இவரை நினைச்சு வருத்தப்பட்டு வந்தா மனுஷன் என்ஜாய் பண்ணிக்கிறேன். இதான் நீ சரி நிரூபிக்கிறார். தெரிஞ்சுக்கலாமா? பார்த்துக்கணுமா? உன்னோட கட்டுக்கதை தானே? ஆசங்கம் குழந்தைங்களுக்கு விளையாட்டு காட்டி என்டர்டைன் பண்ணுங்க. அது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு பார்த்தியா நம்ம காயெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஒன்று 3 பேர் இருங்க, டான்ஸ் ஆடி காட்டுங்கன்னு சொல்லுமா? எனக்கு ஒரு முக்கியமான மிஷன் இருக்கு. அது சொல்ற மாதிரி தெரியுது. சொல்றேன் ஓ மேல ஏறணுமா? ஓ சரி வர இரு. எப்படியா அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுது? இங்கே நின்னு வேடிக்கை பார்க்கறதால நமக்கு எதுவும் தெரிய போறது இல்ல. வாங்க. இதை கூட்டிட்டு போய் காட்டுது. இங்கதான் ஏதோ ஆராய்ச்சி பண்ணிக்கிறானு. உருவாக்குறாங்களா? இது குழந்தை சிசு மாதிரி இது. எதுக்காக பதில் சொல்லுங்க. இதான் மரபணு மாற்றி என்னமோ பண்ணி வச்சுக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கிற அனிமலை எழுப்பி அதுகிட்ட பதில் கேட்டாதான் சொல்ல போல. ஏன் கையை வெட்டிங்க நீங்க பாட்டுக்கு? இதுங்க எங்க என்ன பண்ணுது? நாம இங்கதான் தரையிறங்க போறோமா? என்ன ஒட்டுக்கா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க?
சத்தம் எங்க இருந்து வருதுன்னே புரியலையே. What style? சரிக்கினே போகலாம். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே. என்ன எரிமலைக்குள்ள போக போறோமா? ஆனால் எல்லாம் ஈர்க்கப்பட்டு இங்கே தான் நிற்குது. எல்லாமே வருதுங்க. ஈர்க்குள்ளே போனோன்னு துடிக்குதுங்க. அதை கண்டுக்காம வா. அதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு நிமிஷம். இதுக்கு வாய்ப்பே என்ன இல்ல. சசா? எல்லா சமனிங் அனிமல்ஸையும் இதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு. கிடைச்ச எதையுமே விட்டு வைக்கல. எதுவுமே வேலை கேட்கல. இதை கட்டுப்படுத்த முடியல. சீக்கிரம் ஊசிகளை பயன்படுத்தி அதை தடுத்து நிறுத்து. இதே கண்டுபிடிக்க போய் தப்பாகிக்குது. இந்த பொண்ணு இருக்காது இங்கே தான். இவ்வளோதான் ஆராய்ச்சி யூஸே பண்ணியிருக்காங்க போல இருக்கு. முடியல. என்னால நிறுத்த முடியல. பேசுகிறாங்க. யாராவது தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுவாங்க. கிடைச்ச எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இப்ப நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கேன். மெட்டமார்போசிஸ் ஆகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கிறிஸ்டலஸ். அந்த பொண்ணு அம்போன்னு விட்டு போயிட்டு இருக்கிறாங்க போல. ஆனால் அப்போ பேசியிருக்காரு. அப்படின்னா நீங்களும் வந்துட்டோம். நல்லவேளை உனக்கு ஒண்ணு ஆகல மைட் காய். என்ன யாரும் தொட முடியும்? சரி, இது என்னது? இது ஒரு ஆராய்ச்சி செய்யற இடம். அல்டிமேட் சம்மனிங் அனிமல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட இடம். இவங்க ஆராய்ச்சியோட கண்டுபிடிப்பு இதுதான். ஆமா, என்னது? இந்த இடத்துல வேலை செஞ்ச ஷினோபிகள் எங்க இருந்து வந்தவங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா சம்மனிங் அனிமல்ஸ பத்தி அவங்க நிறைய ஆராய்ச்சி நடத்தி இருக்காங்க. அவங்க தான் இந்த அல்டிமேட் சம்மனிங் அனிமல்ஸ உருவாக்கி இருக்கணும். இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு புது திறமைகளை உருவாக்கிக்கும். அப்படின்னா இது உயிரோட இருக்குன்னு சொல்றீங்களா? லாஸ்ட் பேர் தெரிஞ்சிருக்கு. இதை உருவாக்குன ஆராய்ச்சியாளர்களையும் இது சாப்பிட்டு அடுத்த கட்டத்துக்கு எவால்வ் ஆக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுவரை வந்துருச்சு. ஈர்த்து கூப்பிட்டு சாப்பிட்றோம் போல. அது இப்ப வெளியே வரப்போகுது. அதுதான் வர வச்சு சாப்பிடுது பற்றி. இந்த பொண்ணு வேண்டே அப்படி வந்து விட்டுச்சா என்னன்னு புரியுது. வயிற்றுல வாய். நீ சொன்ன அந்த அல்டிமேட் சம்மனிங் அனிமல் இதுவா தான் இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ இத பார்க்க பேராசை பிடிச்ச ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான் தெரியுது. நாம வேணும்னா இது கூட ஒரு ஒப்பந்தத்தை போட்டுடலாம். ஒப்பந்தம் போடுற அளவுக்கு அதுக்கு அறிவு இல்லை. ஜாக்கிரதை. வெப்பர் எல்லா பவரும் இருக்கா இதுக்கு. சிலந்தி வளையாச்சு. இது சாப்பிட்ட ஒரு சிலந்தியோட சக்தியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. நிறைய சக்தி இருக்குமே. கவனமா இருங்க. இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு அதோட பசி அடங்குனாலும் அப்ப விஷமும் இருக்கும். எதையும் மிச்சம் வைக்க கூடாதுங்கிறதுல இது புரியும். இப்படிப்பட்ட சமணிங் அனிமலை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண முடியும்? ஷினோபிகளுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்காக தான் இதை உருவாக்கி இருக்காங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. Which style? சுற்றி பார்த்தா பிடிச்சின்னு போயிடுவானுங்கடா இதை. கேப்டன் யாமாட்டோ. ஆமாயா சுழல் வெங்காயம் ஞாபகம் வருது. அந்த கண்ணெல்லாம் போட்டு கத்திய சக்கராவை எடுத்துக்க முயற்சிக்குது. ஷினோபிகளை எதிர்த்து போராடதான் இதை உருவாக்கி இருக்காங்க. கவலையப்படாதீங்க. சேஜ் மோடுக்கு போய் அதை அழிச்சு காட்டுறேன். இருக்குங்கடா. நருட்டோ சேஜ் மோடுக்குள்ள போகணும்னா அதிக அளவு Time நேச்சர் எனர்ஜி தேவைப்படும். அவனை பாதுகாக்கணுங்க. ஏய், என்ன அது? இல்யூஷன் மாதிரியா? சுப பயன்படுத்துது. நருட்டோனாலையும் பண்ண முடியல. உனக்கு ஒன்றும் ஆகல, பயப்படாத. இப்படி அவனை எதிர்பார்க்கல. நருட்டோ ஸ்டேஜ் கூட ஆஃப் ஆயிடுச்சு. இது ஒரு கென்ஜுட்சு. என்ன? என்னால நம்ப முடியல.
அந்த மான்ஸ்டருக்கு கென்ஜுட்சு சக்தியும் இருக்கா? உச்சிகா சேர்ந்த யாருனாங்கிறீங்களா வந்து ஆனால் யாராவது சம்மன் பண்ண பயங்கரமா வச்சு பண்ணலாம் உங்களுக்கு. லைட்னிங் ஸ்டைல் ஜூட்ஸு. எல்லாமே இருக்கு அதுக்கிட்ட. இவனுக்குள்ள இன்னும் எவ்வளவு திறமைகள் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியலையே. எல்லா டிஎன்ஏவும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டானாங்க போல இருக்குது. எரி குழம்பு கண்டிப்பா இருக்கும்ல. நல்ல யோசனை. எரிமலை தீக்குழம்புல தள்ளி விட்டா இது பொசுங்கிரும். Good start. Slow bomb. Naruto, Sage mode. அடையப்படியா கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேரும் விளையாடுவோமா? இல்லை இருக்க தோல் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஓ எப்படி நம்ம அடி? விழுது அசால்ட்டை எட்டி வச்ச முடிச்சிட்டேன். வருவான். பறக்கிறது வேற அடம்பு வின் ஸ்டைலு அடம்பு 5 ஊரையும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்கயா உள்ள. அது தப்பிச்சு போக முயற்சி பண்ணுது. இந்த மாதிரி ஒண்ணு இந்த இடத்தை விட்டு வெளியே போக கூடாது. இந்த பாருங்க அப்படிதான் இருக்கும். எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இதுலதான் என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு? அது சாப்பிட்ட எல்லாத்துக்காகவும் பழி வாங்க வந்திருக்கு. தயவு செஞ்சு நீ யாரும் மறைஞ்சுதானே வந்தான். நான் அப்பவே நினைச்சேன் நீ கண்டிப்பா எல்லாம் பேய் தானே இங்க. இவ்வளோ ஆத்மாதான். இல்ல ஹௌபா, அப்படி நடக்க கூடாது. உள்ள விழ போறாளா? அவ வாழ்க்கையில எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு நிக்கிறா. ஆத்மாதான் இன்னைக்கே செத்து இருக்கிறாங்க. அந்த பறவையும் சேர்த்து கட்டிட்டு நருட்டோ, வேலைய ஆரம்பி. Rasen Shuriken! ஓலி முடி இந்த பறவையும் சேர்த்து போயிடுச்சு. அது பறந்து போயிடுச்சு. அப்படியா? மனுஷனோட பேராசை. திரும்பி ஒரு ஆத்மா சுத்தி நிற்குது. இந்த எபிசோடில் எமோஷன் ஆக்க பார்த்தாங்க லைட்டாக, பட் வந்து எமோஷன் ஆகலை. முக்கியமாக அந்த மியூசிக்குங்க. அந்த மியூசிக் வந்து ஏற்கனவே நிறைய எமோஷ்னல் பார்க்குறப்போ கேட்ட மியூசிக். ஸோ அந்த பேக்ரவுண்டில் அது ரன் ஆகிறப்போ எங்கெங்கேயோ போகுது மைண்டு, பழைய இதுலாம். ஸோ அந்த எமோஷன்லாம் போகிறப்போ அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு. ப்ளஸ் இந்த பொண்ணும் பார்க்குறப்போ ஒரு மாதிரி பாவம் ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி மனசுக்குள்ளே எங்கேயோ ஒன்று இருக்குது. அது பாட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துருக்கு, ஒரு ஆராய்ச்சி பண்ணி மனுஷங்களோட அந்த பேராசை தான். ஸோ மிருகங்களாம் வச்சு அந்த சமனிங் கூட அதை கூட எவ்வளோ டார்ச்சர் பண்ணுகிறாங்கன்ட்டு என்னென்னத்தையோ கலந்து டிஎன்ஏ கலந்து மிக்ஸ் பண்ணி அதுதான் இப்போது அக்காசிக்கு பண்ணுகுது. அதே வேலையை தான் இவங்களும் ஏதோ பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவோன்ட்டு. ஸோ அதோட விளைவாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஸோ
ஸோ அது எப்படியோ அது என்னவோ ஒன்று நேச்சுரலாக கூப்பிட்டுச்சு கரெக்டாக வந்துச்சுன்றது அந்த பறவை எழுப்புக்காக கூப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம காய் சேர்த்து கூட்டின்னு போயிட்டு எங்கள் எழுப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்தது. இது இந்த பொண்ணு மூலிமா தூது அமுச்சு வந்ததா இல்லை பறவை அது நேச்சுரலாக பண்ணிச்சான்னு தெரியாது. பட் கூப்பிட்டது நடந்தது. கூப்பிட்டு அது ஒன்று பண்ணி அது முடிஞ்சிச்சு. பட் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வேடாக தான் தெரியாது. இது என்னடா எல்லா பவரும் யூஸ் பண்ணுது, எனக்கு இதெல்லாம் உச்சிகா கிளான்லாம் போயிட்டு வருது, எல்லாமே இந்த வந்துச்சு. விண்டு யூஸ் பண்ணி இது யூஸ் பண்ணி என்னடா இது அப்படின்ற மாதிரி கெஜன்ஸுலாம் போட்டுச்சு. ஸோ இது கிடச்சிச்சுன்னா இந்த மாதிரி ஒன்று தாண்டா அக்காசுக்கு எதிர்பார்த்துனு இதை கச்ச கூட விட மாட்டாங்கடான்ற மாதிரி இருந்தது. பட் அழிச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு அதில் இருந்தால் நான் இப்போ இது நம்ம எடுத்துக்கலாம், நமக்கு நல்லா யூஸ் ஆகும், நம்ம இதை வச்சு நிறையா பண்ணலாம்னு நினைக்கல. இது வந்து வேண்டான்னு சொல்லி அழிச்சதே வந்து எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. அதான் அந்த பொண்ணு தான் அதை ஃபஸ்ட்டு அந்த இடத்துல பண்ணது. ஸோ இது வெளியே வந்தால் ஆபத்துன்றதுனாலே அந்த பொண்ணு அந்த கட்டிலே வச்சுருந்துருக்கும் போல இருக்குது. அப்படியே அதுக்குள்ளேயே வச்சுருந்து ஸோ அந்த எழுப்பு கூப்பிட்டு முடிஞ்சிச்சு. அதுவும் அந்த ஆத்மா போயிட்ட மாதிரி தான், ரிலீஸ் ஆகிட்ட மாதிரி தான் இருந்தது. அந்த இதுக்கும் ஒரு ஆள் இருக்கும்போது கூட இவங்கெல்லாம் தனியாக நம்ம ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம ஒரு விஷயம் பண்ணலான்னு சுயநலமாகவே ஒன்று கிரியேட் பண்ணி யோசிச்சிருக்காங்க அவங்களாம். அதனால தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம ஏதாச்சும் பண்ணலான்னு ஒரு தாட் வந்திருக்கு போல. ஒரு தப்பான தாட்டு தான். ஸோ அது இங்கேயும் முடிச்சுட்டாங்க. ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து அதான் இப்போ அக்காசுக்கு என்ன தாட் இருக்கோ அவனுங்களுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மிருகத்தை ஒன்று இந்த என்னது ஜிஞ்சோரிக்கெலாம் சேர்த்து ஒன்று பண்ணலான்னு தான் அவங்களும் பண்ணுறாங்க. அதே தாட் ப்ராசஸ் தான் இவங்களுக்கும். இவங்களும் அதே மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அப்போ இதை வச்சு மிரட்டலாம், சுற்றி இருக்க ஊரை மிரட்டலாம் தான் இதை பண்ணியிருப்பாங்க. ஸோ மனுஷங்க இவங்களுக்கும் அதே தாட் தான் இருக்குது. ஸோ அக்காசுக்கு மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் எனக்கு சொல்ல தோணும். ஆனால் காய் சென்சர் நினச்சி தாங்க நான் அவர் பார்த்து வருத்தப்பட்டிருந்தேன். அவர் மனுஷன் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு. நான் எனக்கு வேற கடுப்பு. போன இதில் என்னடனா எமட்டோ வந்து அந்த நண்டு தூக்கிச்சு, இந்த சாங்கில் இது பறவை வந்து என்னடா நினச்சிக்கிறீங்க சென்சேலாம் அவங்களாம் அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் நான் ஃபேன் வேறு அவருக்கு. என்னடா நான் ஃபேனு சொன்னதுக்கு யாரும் வச்சு இப்படி வறுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அவர் போய் எங்கே பண்ணுகிறாரு ஜாலியாக அது கூட விளையாடுனா இப்படி அதுதான் பண்ணுறது. எமோட்டோ பார்த்தவங்க கூட ஒரு பதட்டம் இருந்தது. நரோட்டோ காப்பாற்று என்னடா இவர் கூட்டு போயிட்டு அந்த இவங்க சாகசமாக நின்று பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப கடுப்பாக தான் இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு என்ன ஆச்சு என்ன பண்ணுதோ போதும் நான் அப்படி யோசிச்சிட்டே இருந்தா அவர் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அதான் நருட்டோ கூட காய் சென்ஸும் சொல்ல மாட்டேன். என்னது லீயோட சென்சர் தான் சொல்லும். அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துச்சு. லியோ சென்சர் தானே ப்ரூவ் பண்ணுகிறாரு, ஃபன் பண்ணுகிறாருன்ற மாதிரி. உங்கள் இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.